ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்நாள் வரைக்கும் கொடுத்திருக்கிறார். இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்தும் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அதுதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். We are living in a noisy world. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ரொம்ப சத்தம் நிறைந்த உலகம், அதிகமான சத்தம் நிறைந்த உலகம். காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவில் தூங்க போகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே நாய்ஸ் தான், சத்தமாக தான் இருக்கும். காலையில் எழுந்து பல்லு விளக்கி குளித்து சாப்பிட்றதுலேருந்து திரும்ப வீடு வந்து சேர்ற வரைக்கும் வீட்டில் இருக்கிற மக்களினுடைய சத்தமாக இருக்கும். ரோட்டில் போகும்போது டிராஃபிக் உடைய சத்தமாக இருக்கும். ஆஃபீஸ் போனோடனே அங்கே இருக்கிறவங்களுடைய சத்தம் நாய்ஸாக இருக்கும். திரும்ப வந்து தூங்க போகிற வரைக்கும் சுற்றியும் ஒரே சத்தமாக தான் இருக்கும். தூங்குற நேரத்தில் கூட யாராவது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சத்தம் அதிகமாக நிறைந்த, இரைச்சல் அதிகமாக நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரும் நம்ம இடத்துல ரொம்ப சத்தமாக தான் பேசணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் என்கிட்ட பேசலை, அவருடைய சத்தம் நான் கேட்கலன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நாய்ஸ் மாதிரியே ஆண்டவரும் பேசிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு மென்மையான மேய்ப்பர். A God is a gentle shepherd. We have to calm our senses and listen to his gentle voice. நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தி தேவனுடைய மென்மையான சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். பொதுவாக அன்பா இனிமையா நம்ம இடத்துல பேசுறவங்கள்ட்ட தான் நம்ம அதிகமாக பேசுவோம். எப்போ பார்த்தாலும் கத்திட்டு எரிச்சலாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேச மாட்டோம். அப்படி நம்ம எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவரும் அப்படித்தான் இருக்கிறார், அப்படிதான் நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கிறார், நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறார். Do not expect God to be like how the rest of the world functions. இந்த உலகம் இயங்குகிற மாதிரி உங்களுடைய இறைவன் இயங்குவார் என்று எதிர்பார்க்காதீர்கள். இந்த வசனத்தில் படிக்கிறோம், அவர் புயத்திலே சேர்த்து மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்மை வழி நடத்தும் பொழுது ரொம்ப சாஃப்டா, ஜென்டிலா, அமைதியா, இளைப்பாறுதலோடு நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். God will not fuss about the things that you face in life. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற காரியங்களை தேவன் பார்த்து அதனால அவர் உங்களை பதற்றத்தோடு நடத்த மாட்டார். அவர் மென்மையாக உங்களை நடத்துகிறவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். Do not hurry. அவசரப்படாமல் தேவன் உங்களை மென்மையாக நடத்துவதற்கு விட்டு கொடுங்கள். அவருக்கு தெரியும் அமர்ந்த தண்ணீர் எங்க இருக்கு, பசும்புல் எங்க இருக்கிறது, உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான வேலை, உங்களுக்கான வருமானம், உங்களுக்கான பலன் எங்கே இருக்குது அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே உங்களை சுற்றி கேட்கிற சத்தத்தை குறைத்து விட்டு அதில் கவனம் செலுத்தாமல் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் கேட்கும் பொழுது, அதிலிருந்து வருகிற தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை மெதுவாய் நடத்தி செல்லுவார். அவர் தம்முடைய மடியிலே உங்களை சுமந்து தம்முடைய கரத்தினால உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஆட்டுக்குட்டிகளை எப்படி சேர்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கரவலாடுகளை எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய வயது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், சிறியவராக பெரியவராக இருந்தாலும், ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியே அறிந்திருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற வழி அவருக்கு தெரியும். உங்களை வழி நடத்துகிற விதம் அவருக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மென்மையான மெய்ப்பராக இருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படிக்கு இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. Calm down your senses and listen to the voice of God. God will whisper his wonders into your ears. அவருடைய ஆச்சரியங்களே, அதிசயங்களே அன்பாக, மெதுவாக, மென்மையாக உங்களுடைய காதுகளில் அவர் சொல்லுவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.